வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரஜனை பற்றி ஷுபி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பிரஜன் வந்து ஒரு விஷயம் வந்து பண்ணுறாரு அப்படின்றப்ப, நான் அதை வந்து அப்போ அந்தளவுக்கு கேட்கல. லாஸ்ட் டைமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஏதோ வந்து தூக்கிடுவேன், தொலைச்சிருவேன் அப்படின்ற மாதிரி ஏதோ பேசுகிறாரு. அப்போ நான் அப்பயே வந்து கேட்டேன். பட் இனிமேலும் வந்து ஒரு சில விஷயங்கள் அவங்க பேசினாங்க அப்படின்னா, நான் உடனே ஸ்பாட்லேயே வந்து ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன் அப்படின்றத சபரி அண்ட் தென் வியனாட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா, அவங்க வந்து யார் எலிமினேட் ஆக போறா அப்படின்ற மாரி விஜய் சேதுபதி சார் வந்து கேட்பாரு. அதுக்கு பிரஜன் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா, இவங்க கெமி தான் வெளிய போவாங்களோ அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருந்தாங்க. பட் பிரஜன் சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்றதுக்கு அவங்க ஒரு விளக்கம் குடுக்குறாங்க. லாஸ்ட் வீக் வந்து ஒரு லிஸ்ட் போட்டு விஜய் சேதுபதி சார் எடுத்துட்டு வந்தாரு. அந்த விஷயம் தான் வந்து கலைக்கும் நடந்தது. "நீ இதெல்லாம் பேசியிருக்க. அதனால நீ வந்து இந்த மாரிலாம் பண்ணாத" அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. பட் அவரு தான் வந்து எலிமினேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கால்குலேஷன்ல நான் வந்து ஓகே. விஜய் சேதுபதி சார் வந்து இதெல்லாம் பேசுனீங்க அப்படின்ற மாரி பிரஜன் அண்ணாக்கும் வந்து சொன்னாங்க. ஸோ பிரஜன் தான் கண்டிப்பா எலிமினேட் ஆகறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு கால்குலேஷன்ல நான் வந்து பிரஜன் வந்து வெளிய போவாங்க அப்படின்ற மாரி சொல்லியிருந்தேன். பட் அவர் வந்து சேஃப் ஆயிட்டாரு இந்த வாரம். பட் அவர் இனிமேல் ஏதாவது வார்த்தைகள் விட்டாரு அப்படின்னா, கண்டிப்பா நான் வந்து உடனே கேட்பேன் அப்படின்றத வந்து ஷுபி வந்து இந்த கான்வர்சேஷன்ல வந்து பதிவு பண்றாங்க. வியானா வந்து பார்த்தீங்கன்னா, பக்கத்தில உட்காந்துட்டு, ஆமா என்கிட்டயும் வந்து பேசினாங்க. ஆனா நான் கம்முனு ஆயிட்டேன். ஏன் நீ கம்முனு ஆன? இல்ல நான் பயந்துட்டேன் அவங்க சொன்னதுக்கு அப்படின்ற மாரி வியானா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி நெறைய கான்வர்சேஷன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போஸ்ட் எவிக்ஷன் வந்து நடக்குது. ஸோ அத பத்தி நீங்க டீட்டெயில்டா லைக் பிக் பாஸ் அப்டேட்ஸ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் கைஸ். பாய்.